திருமலை குமரன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகமானது தற்பொழுது இரண்டாவது கால யாக வேள்விகளானது இங்கே யாகசாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது இங்கே இரண்டாவது கால யாக வேள்வியிலே நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, ஸ்பர்சாகுதி என்று சொல்லக்கூடிய பூஜை வைபவங்கள் எல்லாம் இங்கே தற்பொழுது நடைபெற உள்ளது. அதே வேளையிலே நமது ஆலயத்திலே நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் சரியாக 8:45 மணி அளவிலே நடக்கக்கூடிய பூஜை வைபவங்கள் எல்லாம் நேரடியாக நமது இல்லத்திலே இருக்கக்கூடிய கைபேசி என்று சொல்லக்கூடிய மொபைல் போனிலே லைவாக வரவுள்ளது. 8:45 மணி முதல் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் அவரவர்களுடைய போனிலே நமது ஆலயத்தினுடைய பூஜகர் கொட்டேசன் அவர்களிடமிருந்து லிங்கை பெற்றுக்கொண்டு அவரவருடைய போனிலே வீடியோவை பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த லிங்கானது ஆலய அர்ச்சகர் குமரேசன் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தற்போது யாகசாலையிலே நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளானது விநாயக பெருமான் மற்றும் முருகர் கோவில் பழசு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஐயப்பன் கோவில் சின்னதாக கட்டியிருக்காங்க. இங்கே விநாயகர் கோவில் கட்டியிருக்காங்க. இங்கே கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. இப்போல்லாம் ரெகுலராக கல்யாணம் நடக்கிறதா கேள்விப்பட்டோம். விநாயக பெருமான் ஆலயம் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆலயம், ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, ஸ்பர்சாகுதி என்று சொல்லக்கூடிய பூஜைகளானது இங்கே நடைபெற உள்ளது. அந்த வகையிலே யாகசாலையிலிருந்து மூலஸ்தானத்திற்கு தர்பை கயிறு, பட்டு கயிறின் மூலமாக ஸ்வாமிக்கு இங்கே இந்த தொடர்பை ஏற்படுத்தி உள்ளார்கள். இப்போ எப்படி நம்ம ஆலயத்தில் வந்து போன்லே நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் போனால் ஃபுல்லாக காடு, யாகசாலையிலிருந்து கரணி காடு இங்கே தான் இருக்கு. தர்பகயிறு பட்டுகளின் மூலமா கரண்ட் வயர் வர மாதிரி சுவாமிக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. யாகசாலையில் நடக்கக்கூடிய பூஜைகளை சுவாமிக்கு தர்பை பட்டுகளின் மூலமாக மூலஸ்தானத்திலே இந்த நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, ஸ்பர்சாகுதி என்று சொல்லக்கூடிய பூஜை வைபவத்திற்கு ஏற்படுத்தி உள்ளார்கள். இந்த பூஜையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நாடி சந்தானம் அப்படின்னு நாம சொல்றோம்னா நம்மளுடைய சரீரத்துல 72,000 நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுபோல சுவாமியினுடைய அங்கத்தையும் நாம எல்லாரும் பார்க்கறது கருங்கல் விக்கிரகமா நாம பார்க்கிறோம். ஆனா அந்த சுவாமிக்குள்ளையும் ஒரு முழு சக்தியா சுவாமிக்கு அந்த அங்கத்திலே 72,000 நரம்புகள் உள்ளதை போன்று பூஜைகள் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து
இரண்டாவது பாகமானது 3 பாகங்களாக பிரிக்கப்பட உள்ளது. அந்த 3 பாகங்களாக பிரிக்கப்படக்கூடிய பூஜையானது தத்துவார்ச்சனையாக அமைக்கப்பட்டு பொது உணர்வாக உணர்வை இறைவனுக்கு சேர்க்கக்கூடிய பொருட்டாக நடைபெற உள்ளது. காரு, லாரி, வேனு, பஸ்ஸு எல்லாம் வர்றதுக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு. சுவாமிக்கு இங்கே நாடீஸ்வர வைபவமானது தற்போது இந்த பக்கம் தான் வழி வருது. இந்த நாடி சந்தானம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி 72,000 நரம்புகள் சுவாமிக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வழி போயிட்டு லெஃப்டில் திரும்பிடும். அந்த நரம்புகளுடைய தன்மை எப்படி வேலை செய்யறது? லெஃப்டில் திரும்பிச்சுன்னா மெயின் பாதையை போய் கூடிடும். அதுவும் அந்த பாதைக்கு போய் கூடும். நாம எப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த மழையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நேரம் மஞ்சு அறுத்துருக்கோம், அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்போம். 2 வகையா கொடுப்போம். கண்ணு நட்டுருக்கோம், மாடு மேய்ச்சிருக்கோம். 36,000 நரம்புகள் இன்னைக்கு அப்போ போட்ட விதை இன்னைக்கு வந்து 36,000 நரம்புகள் நெகட்டிவாகவும் பிரிஞ்சு வளர்ந்துருக்கு. அப்படி நரம்புகளை பிரித்து அந்த நரம்புகளுடைய தன்மையை போன்று பூஜித்து அந்த நரம்புகளை 2 பாகங்களாக பிரிக்கும் பட்சத்திலே முதல்ல ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. 6ஆக பிரித்து அப்போ வந்து 3 ஒரு 3 பேர் சேர்ந்து அப்போ 12,000 நரம்பு ஒரு பாகம். இந்த கோயிலை கொஞ்சம் புதுப்பிக்கலான்னு சொல்லி ஒரு சாமியாரை வச்சு எவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. 72,000 நரம்புகள் 2 பாகங்களாக 6 இல்லை சந்தானம்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். அப்படி அவர் என்னுடைய நண்பனுடைய அவங்க அப்பா தான். அவர் வந்து அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? எல்லா மரக்கன்றுகள், மாமரம், படைக்கக்கூடிய தென்னை மரம் இதெல்லாம் வச்சார். அப்படி தென்னை மரம் வந்து இல்லை, மொத்தம் மாமரம்லாம் இருக்குது. கன்று நம்ம காலை சொல்லுவோம். அந்த பாதத்துல இருந்து ஒரு அறையும் இருந்தது. அந்த ரூமும் போய் இடிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு சாமியார் இருந்தார். முதல்ல சாமியார் காலமான உடனே அங்கே யாரும் வரல. இப்போ கல்யாண மண்டபம் கூட கட்டி இங்கே கல்யாணம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னதானமும் போட்டுருக்காங்க. அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப 2வது பாகமாக விஷ்ணு பாகம், காற்றும் கடவுள் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 2வது பாகமான விஷ்ணு பாகமானது நாபின்னு சொல்லக்கூடிய